குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 11/1/2026 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதம் 27ஆம் நாள், தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நாளிலே சித்திரை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம், ஹேமந்த் ருது என்கிற முன்பனி காலத்தில் இருக்கிறோம். தனுசு மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி இன்னைக்கு மாலை இல்லை மதிய நேரம் 1:52 வரை இருக்கும். அதன் பின் நவமி திதி வந்துடும். அதுபோல் சித்திரை நட்சத்திரம் மாலை 9:33 வரைக்கும் இருக்கும். அதன் பின் சுவாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னா காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், மத்தியான வேளையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:30 மணி 6 மணி, குளிகை 3:04, 12:01 யமகண்டம். சூலம் இன்றைக்கு மேற்கு பக்கம் வெள்ளம் பரிகாரம். தனுர் லக்னத்திலே சூரியனின் நாழி 0 வினாழி 44. சூரியனின் உதய நாழி அப்படின்னு பார்க்கும்போது 6:33 இன்றைக்கி உதய நாழி. சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி கேலண்டரில் கர்ப்போட்ட நிவர்த்தின்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேகம் பக்கெட்டாக போயிட்டு தண்ணியை மோந்துட்டு வந்துடும். கர்ப்போட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துலேருந்து ஓடிட்டுருக்கு. டிசம்பர் 14ஆம் தேதியிலேருந்து வந்திருக்கும். இது வரைக்கும் போய் மேகம் மழை பெறுவதற்கான மேகங்களை அனுப்பிச்சு அதை எடுத்து வரக்கூடிய விஷயம் இன்னையோட நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் அஷ்டமி திதி. அஷ்டமி அப்படின்னாலே காளி உபாசனை ரொம்ப நல்லது. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. மதுரை செல்லாத்தம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது. இப்படி வழிபாடுகளை நிறைய செய்வதற்கான நல்ல நாள். சுகம், யோகம், கௌளவ கரணம் என்ற யோக கரணங்கள் இன்று உண்டு. இன்றைய நாளிலே சுகர்மம் அப்படிங்கிற யோகத்தில் வீடு கட்டுறது, விவாகம் செய்வது, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது, பதவி ஏற்கிறது, மங்களகரமான காரியங்கள் செய்வது நல்லது. கௌளவ கரணம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே புதிய வாகனம் ஏறுவது, சகலகரமான காரியங்கள், சுபகாரியங்கள் செய்வது, ஸ்நேகம் கொள்வது, மந்திர காரியங்கள் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை என்னும்போது நீங்கள் முதன்மையாகத்தன்மையை எல்லாத்தையும் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்வோம். அதே போல் இன்றைக்கு அஷ்டமி திதி. அஷ்டமி திதியும் போது தானியம் வைப்பது, வாஸ்து, சிற்பசாஸ்திரம், கோபத்தினால் செய்யக்கூடிய பெண்கள் சித்திரம், ரத்தினங்கள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் செய்வது நல்லது. சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிற புது மனை புகுவது, காது குத்துறது, வித்யாரம்பம் பண்ணுறது, உபநயனம் பண்ணுறது, பதவி ஏற்கிறது, குளம் கிணறு வெட்டுறது, பயிர் தொழில் செய்வது, ஆபரணம் அதில் போட்டுக்கிறது, விவாகம் செய்வது, தேவதா பிரதிஷ்டத்தை, வியாதி மணந்துள்ளது, வியாதியஸ்தர்கள் குளிக்க செய்வது, கர்ப்பதானம் செய்வது போன்றவை நல்லது. கோச்சாரப்படி எங்கெல்லாம் கோள்கள் இருக்குன்னாக்கா, சூரிய, செவ்வாய், புத, சுக்கிர இந்த கிரகங்கள் இன்றைய நாளிலே நமக்கு இங்கே உட்கார்ந்துருக்குது தனுசு ராசியில். இவர்கள் குருவினால் பார்க்கப்படுகிறார். மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கு. சனி மீனராசியிலும், ராகு கும்பராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், சந்திரன் இன்று சித்திரை நட்சத்திரம் என்கிற துலா ராசியிலும் இருக்கிறார். இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக விஷயம்னா சமநோக்கு நாள். எந்த விஷயமும் இன்றைக்கி நல்லா நடக்கும். அதுலேயும் அஷ்டமி அப்படிங்கும்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜெயம் அப்படிங்கிற திதி. அதனால் எந்த காரியம் பண்ணாலும் அஷ்டமியில் நல்லது தான். கோகுலாஷ்டமி, மத்தியாஷ்டமி, பைரவாஷ்டமி, துர்காஷ்டமி அப்படின்னு அஷ்டமி எல்லாமே வெற்றிகளின் இலக்கை தருவது. அதனால் வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதே நடக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திரன் மகிழ்ச்சியை தருவார்.
செய்கிற காரியங்களிலே புதிய முயற்சிகளிலே வெற்றியை தருவார். தர்மம், கௌரவ பதவி போன்றவற்றை அளிக்க வல்லவரான இவர் உங்களுக்கு பண வரவையும் புகழையும் தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாளின் துவக்கம். இன்றைய நாளிலே மருத்துவ செலவுகளும் ஆரோக்கியத்தில் மேம்பாடும் உண்டு. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அஷ்டமி அப்படிங்கிற திதியினாலே ஞாயிற்றுக்கிழமை வந்தாக்க பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. பைரவரின் அஷ்டமின்னு மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலம் பைரவரை வழிபட உங்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பை பெறும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் இருப்பது குழந்தைகள் விஷயத்திலே காரிய நாசத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. யூக லாபங்கள், யூக வணிகங்களும் உங்களுக்கு இன்றைக்கி பலன் தருவதற்கு இல்லை. உங்கள் கற்பனைகளும் உங்கள் தொழில் விருதியும் சில சிக்கல்களை பின்னே தான் செயலாக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அவசரமாக அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி யாருக்கா கடன்லாம் கொடுக்குறதா இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைய நாள் அஷ்டமி திதி, அதனால் கொஞ்சம் பைரவரை வழிபடுவது, துர்க்கையை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதனால் உங்களுக்கு மனதிலே நல்ல எண்ண ஓட்டங்கள், பழைய கஷ்டங்கள்லாம் தீங்கி கடனெல்லாம் ஒழிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையிலே நம்மளை கொண்டு செல்வதற்கு இந்த நாள் வழிவகுக்கும். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, இனி கொஞ்சம் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். இப்போ இவருடைய எண்ண ஓட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம் சார். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே நுழையும் போது பார்த்து செய்யலாம், அவசரம் என்ன இப்போ அப்படின்னும். மத்தியானத்துக்கு மேலே சுவாதி வந்துடும், சாயங்காலத்துக்கு மேலே சுவாதி வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணலாம், மெதுவாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்ன இப்போ விட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு சண்டை பிரசண்டம்னு சொல்லுவோம், அப்படி விதண்டாவாதங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. உங்களுடைய மனதிலே என்ன ஓட்டங்களினாலே வரக்கூடிய குழப்பங்களும் இன்றைக்கு உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துர்க்கையின் வழிபாடும் இந்த ஓட்டங்களை உங்கள் பக்கம் கண்ட்ரோல் பண்ணி காட்டும். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது மண் மனை வாகனஸ்தானம் துலா ராசி. அங்கே இன்னைக்கு சந்திரன் உட்கார்றார். உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக விவசாயத்தில் எல்லாம் போய் பார்க்கும்போது எலித்தொல்லைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பயணத்தின் போது கொஞ்சம் பயணத்தில் தடை, பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் இன்றைய நாளிலே கொஞ்சம் ரீரீடுன்னு சொல்லுவோம், திருப்பி படித்து பார்த்து எடிட்டிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. தவறான வார்த்தைகள் உங்களை திசை திருப்பிடும். 9, 6 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த இன்றைய நாள் துர்காஷ்டமியை, துர்கையை வழிபட சிறப்பாக அமையும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள்
உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலா ராசிக்குள்ள சந்திரன் இருப்பது லாபத்தை தருகிறது. பண வரவு உண்டு. செய்கிற காரியத்தில் செலவோடு சேர்ந்த வரவு அப்படின்னு சொல்லுவோம். பொருள் வரவும் செலவும் சேர்ந்துருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக மத்தியான வேலை அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய விஷயம், சாப்பிட்ட கொஞ்சம் தூங்கிறது, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன்றைக்கி உண்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ரிலாக்ஸாக எல்லாத்தையும் செய்வீங்க. உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களிலும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. வரேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் கால வேளையில் பக்தியாக இருப்பீங்க. அது நல்லாயிருக்கு. நல்ல நன்மைகள் நடக்கும் ஒரு நாளால். அஷ்டமி அப்படிங்கிற நாள் துர்கையை வழிபடுவது, பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய வெற்றி உங்களுடைய நட்பின் மூலமாக வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்துவிடும். 2ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற்றுத்தருவதாக அமைகிறது. இங்கே சுக்கிரனின் வீட்டிலே சந்திரன் அமர்வதனால் கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும், இந்த சுக்கிரனானவர் அமர்ந்திருப்பது 4ஆம் இடமான தனுசு ராசியிலே கூட்டு கிரக முயற்சியில் உட்கார்றதுனால பந்து தரிசனங்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு. கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிஷியராக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு நல்ல வாழ்க்கையின் துவக்கம் அந்த நாளிலே இருக்கக்கூடிய சுபிட்சத்தின் அடிப்படையில் அமையும். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வெற்றி என்பது இலக்கு நிச்சயமாக உண்டு. வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு பக்தியாக மனதை வைத்துக்கொள்ள எண்ணமும் ஞானமும் மனதிலே கொண்டு வரும். அதனால் இன்றைக்கி குருவின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பானதாக, பக்திபூர்வமாக, தெய்வ அருளை பெறுவதாக அமைகிறது. எந்த ஒரு காரியமும் மனதிலே எண்ண ஓட்டங்களாக செய்யும்போது தெய்வத்தின் அருளாலே உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமைவதற்கு இன்றைய அஷ்டமி திதி உங்களுக்கு உபயோக செய்யும். வெற்றியை உங்கள் பக்கம் திருப்பி விடும். அதனால் இன்றைக்கி நல்லதாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. நன்மைகள் பலதும் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றார். இன்றைக்கி அஷ்டமி திதி, ஞாயிற்றுக்கிழமை. அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் வெற்றியையும் நன்மையையும் தரக்கூடிய நாள் இன்று. கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும், அதெல்லாமே லாபமாக மாறிவிடும். சாயங்கால வேளையில் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். வீட்டில் வரவு கொஞ்சம் இருக்கும், செலவு ஜாஸ்தி இருக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களிலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொத்துக்களிலே விற்காத சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் குறையும். அதனால் வாழ்விலே நிம்மதி உண்டாகும். துர்கா அஷ்டமி, துர்கையை வழிபடுவது சிறந்த பலனை தரும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வெற்றியின் இலக்கை, வெற்றியின் வாழ்க்கை படியிலே உங்கள் மனதை நிறுத்தி விடும்போது உங்களுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயம் அப்படிங்கிறத காட்டிவிடும். லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் அமர்கிறார். குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு டபுள் பொனான்சா அப்படின்னு சொல்லுவோம்.
அதனால் உங்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு. அதுவும் தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வருது. பைரவரை வணங்கி நீங்கள் இன்றைக்கி தொடங்கக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கும். லாபம் ஒரு தடவை வந்துச்சு அப்புறம் வரலாம் கிடையாது. நல்ல லாபம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதிலே கொஞ்சம் கூட மைண்டில் மாற்று கருத்து வைத்து கொள்ளாதீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் உட்கார்றார். குருவினால் பார்க்கப்படுகிறார். மகிழ்ச்சி, சந்தோஷ, களிப்பு அப்படிங்கிற வார்த்தை தொழிலில் இன்றைக்கி நிறைய கிடைக்கும். ரிலாக்ஸாக இருக்கேன் சார், ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி தொழிலில் நல்லா தான் இருக்குது சார், வியாபாரம் நல்லா இருக்குது சார், எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் இருக்குது, பொங்கல் சேலெல்லாம் நல்லா வந்துடுச்சு சார் அப்படின்லாம் சொல்வீங்க. கொஞ்சம் வயிற்று கோளாறுகள், அஜீரண கோளாறுகள் எல்லாம் வருவதற்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குடும்பத்தில் வரவுக்கு மீறிய விரயங்களும் உண்டு. குடும்பம் தொடர்பான சுப விரயங்கள்னு எடுத்துட்டு அதெல்லாம் தைரியமாக செய்யணும். கல்வியில் கொஞ்சம் அடிஷ்னலாக கவனம் வைத்து கொள்ள வேண்டும். கலத்திரத்தை கூட கொஞ்சம் அன்போடு ஒற்றுமையோடு இருக்கணும். இன்றைக்கி பைரவ அஷ்டமினால பைரவருக்கு விளக்கு போட்டு அவரை வழிபடணும். சாயங்கால வேலை இதை செஞ்சுட்டு வாருங்க, நல்லது நடக்கும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் சோர்வாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மறதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மனதை யோசித்து நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சிகளாக மாறும். எப்படி இன்றைக்கி கர்ப்போட்ட நிவர்த்தின்னு வரும். தெற்கு நோக்கி நகரும் மேகங்கள்லாம் சூழ்கொண்டு கருகொண்டு திருப்பியும் கர்ப்ப ஓட்டமாக திருப்பி வருவது போல் நீங்கள் போய் எல்லாத்தையும் கலெக்டிவாக எல்லா லாபங்களையும் 10 விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி மைண்டில் எடுத்துகிட்டு வந்து அது மூலியம் வாழ்வதனாலே உங்கள் வாழ்க்கை புதிய மாற்றங்களுக்கு உண்டாகும். இந்த அலைச்சல் கொஞ்சம் சோர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். அந்த அலைச்சல் தோர்வை கொடுப்பதை நிவர்த்தி செய்வது தான் இந்த அஷ்டமியினுடைய பலன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. குடும்பத்திலே ஆடம்பரமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உண்டு. உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடமான துளாராசிக்குள்ளர சந்திரன் பிரவேசம் செய்வதனாலே இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருப்பதனாலும் மனசில் சில கலக்கங்கள், செய்ய தொழிலில் செய்ய முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தங்கள், செஞ்ச பிறகு திருப்பி செய்கிறோமேன்ற ஒரு ஆதங்கங்கள் இதெல்லாம் வரும். அதனால் எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் நல்லா யோசிக்கோங்க. முதல்ல யோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. அதெல்லாம் ரீஒர்க்குங்கிறது பேர்டனாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மனசில் எப்படி இருக்குன்னா 1-to-1 சண்டை இருக்கும், போட்டி அப்படின்னு இருக்கும், ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும். அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பைரவ அஷ்டமியின் வழிபாடு. 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.